மயிலாடி என்ற ஊரில் மதுரை நாயகம் தேவாயி என்ற தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் மகாராசன் ஐயா. 5 வயதிலேயே தனது தந்தையை இழந்த இவர் தாயின் அரவணைப்பில் தெய்வ பக்தியுடன் வளர்க்கப்பட்டார். இளங்காமுனியனை குல தெய்வமாக கொண்டிருந்தாலும் சிறந்த கடவுள் என சிவனை தேர்ந்தெடுத்து சிவ பக்தனாக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய இவரது புண்ணிய பயணம் எப்படிப்பட்டது தெரியுமா? நடந்தே சென்ற இவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே நடந்த வழிபாட்டு முறைகளும் தேவதாசி நடனங்களும் அவருக்கு வெறுப்பையும் ஏமாற்றத்தையும் களைப்பையும் தந்தன. துக்கத்தால் ஒரு தூணில் சாய்ந்து தூங்கினார். மனது செய்வதறியாது தவித்த மகாராசன் தனது உறவினர்களின் ஊரான தஞ்சாவூருக்கு சென்றார். அவரது உறவினர்கள் பலரும் கிறிஸ்தவர்களாய் இருந்தனர். வினோதமான அவர்களது செயல்பாடுகள் சன்னியாசி வேடமிட்ட மகாராசனை ஆச்சரியத்தில் அமர்த்தி போட்டது. ஆலயத்திற்கு வெளியே நின்ற மகாராசன் அருள் திருக்கோலா பெயரின் செய்தியால் கவரப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அருள் திருக்கோலா பெயரின் மூலம் ஞானஸ்தானமும் பெற்றுக்கொண்டு தனது பெயரை வேத மாணிக்கம் என மாற்றிக்கொண்டார். சுரமண்டல பிரியரான இவர் கிறிஸ்தவ கீர்த்தனைகளையும் படையேற்றியுள்ளார். சில நாட்களுக்கு பின்பு மயிலாடிக்கு திரும்பிய வேதமாணிக்கம் ஐயாவிடம் மயிலாடி மக்கள் பிரசாதமும் விபூதியும் கேட்டு நின்றனராம். அம்மக்களுக்கு வேதமாணிக்கம் ஐயா கொடுத்தது என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டை காண்பித்து இதுவே பிரசாதம் என்றாராம். வேதா மயிலாடியில் கிறிஸ்தவத்தை பரப்பினார். இல்லத்தில் செய்தி, கதாகால சேவம் மூலம் செய்தி மற்றும் பெண்களுக்கு வேத ஆராய்ச்சி கூடம் என தனது நற்செய்தி பணியை தொடங்கினார். இந்த செய்தி திருவிதாங்கூர் அரண்மனையை எட்டவே திகைத்து போன வேதமாணிக்கம் தஞ்சைக்கு ஓடினார். ஓடினாரே
கோலா பையனிடம் சென்றார் வேதமாணிக்கம். கடிதம் கிடைத்தது. பெற்றுக்கொண்ட கடிதம் யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது தெரியுமா? ஜெர்மனியில் ஜெனித்து கரங்கம்பாடியில் தங்கிய மிஷனரி ரிங்கல் தோபேயாவிடம்தான். ரிங்கல் தோபே கூட வந்தாரே, எல்லாவித உதவி செய்தாரே. ரிங்கல் தோபே கூட வந்தாரே, எல்லாவித உதவி செய்தாரே. தந்தானா தந்தனதானா, தந்தானா தந்தனதானா, தந்தானா தந்தனதானா, தந்தானா தந்தனதானா. 1806ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மயிலாடி மண்ணில் கால் பதித்த மிஷனரி ரிங்கல் தோபே ஆலயம் கட்ட முயன்றார். எதிர்ப்புகள் ஏராளமாய் திகழவே பூத்து காய்த்த தனது நிலத்தை விளைச்சல் வரை கூட பொறுத்திராது ஆலயம் கட்ட இனாமாக கொடுத்தார் வேதமாணிக்கம். 1809ஆம் ஆண்டு ஆலயத்திற்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. சீர்திருத்த திருச்சபையின் முதல் ஆலயம் இதுவே. ஆலயம் சென்றனர் மக்கள், தன்முறை சொல்லி இறந்தனர், ஒருத்தரை பண்ணி சிரித்தனர், ஒருத்தரை கொடுத்து கொண்டனர். ஆலயம் சென்றனர் மக்கள், தன்முறை சொல்லி இறந்தனர், ஒருத்தரை பண்ணி சிரித்தனர், ஒருத்தரை கொடுத்து கொண்டனர். மயிலாடியானது வேதமாணிக்கத்தால் சுடர்விட்டு பிரகாசித்தது. குட்டி தெய்வங்களுக்கு முன்பாக தலை குனிந்து கிடந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தலை நிமிர ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவ குடும்பங்கள் விரிவடையவே மிஷனரி ரிங்கல் தோபேயாவின் மூலம் பல ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டது. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கன்னியாகுமரியில் சீர்திருத்த திருச்சபை உருவாக காரணமான நம் மண்ணின் மைந்தன் மகாராசன் வேதமாணிக்கம் தனது 53 வயது வரை வாழ்ந்து உடல்நலக் குறைவால் 1917ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி இன்னுயிரை விடுத்தார். ஆவி உடல் பொருள் அத்தனையும் ஆண்டவருக்காக படைத்திட்டார் மகராசன். ஆண்டவருக்காக படைத்திட்டார் மகராசன். வேதமாணிக்கமையா கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறினாலும் அவர் இயற்றிய பல பாடல்கள் இன்றும் நம் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் தவழுகின்றன. கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக காணப்படுவதற்கு காரணம் மகாராசன் வேதமாணிக்கமையா தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணித்ததுதான். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்வோம் என்ற ஒரு நல்ல செய்தி விடுத்து விடைபெறுகிறோம்.